What is wrong with us? I feel like the thing is, you like this person, okay? So you are giving more chances that okay, man, pamarwa, because you like this person. And you have this image in your head that in the person na இப்படிதான் இருப்பாங்க. அது உன் ஹெட்குள்ள தான் இருக்கு. That person is not like that actually. Right. So பேசிக்கா நம்ம வந்து அந்த ஒரு இமேஜினேஷன்ல இருக்கோமே ஒழிய we are not being in the moment. Yeah, you like the imagination version. Correct. Not the real version. Not the real version. So அந்த இமேஜினேஷனை அவங்க மாறுவாங்கன்னு you are losing yourself. லைஃப் தொலைச்சிட்டியாடா, லைஃப் தொலைச்சிருக்குமாரு. ஸோ அந்த மாதிரி இருக்காம see the real picture, real them, real them. See the real them, see the real you. உங்களுக்கு மேட்ச் ஆவாங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா go ahead. அப்படி இல்லைன்னா யூ should be ready to come out of that also. ரீபவுண்ட் ஆகிறதுக்கு நான் ரெடியா இருக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு பர்சனலாவே இட் இஸ் நாட் ஹேப்பனிங் அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி. ஆஃப்டர் ஆல் த ஃபைட்டிங் சண்டை எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அப்போ யாராவது ஒருத்தவங்க இறங்கி போய் தானே ஆகணும். ரிலேஷன்ஷிப் ஷுட் கோ ஆன். ஸோ என்ன பண்ணுவாங்க, சரி இப்போ கடைசியா கேட்குறேன் என்னதான் ஆச்சு அப்படின்னு ஒரு சாஃப்ட் மோடுக்கு வந்துடுவாங்க. கரெக்டா? அப்போ அங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒன்னும் இல்ல ரிப்ளை என்ன வரல, ஒண்ணும் இல்லதான் வரும். ஒண்ணும் இல்லதான் அதான் வரும். அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டு. Damn, it feels good to be a gangster. A real gangster ass nigga plays his cards right. But you know what is nothing, right? Exactly. See, at least women confront. Exactly. What we do is நம்ம என்ன சொன்னாலுமே கடைசியில சட்டையை பிடிச்சு கேட்போம், என்ன உனக்கு பிரச்சனை, என்னதான் உனக்கு வேணும். அப்ப என்ன ரிப்ளை வரும் உனக்கு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அப்பயும் நம்ம அதாவது ப்ரெஷர் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது என்னமோ the person who is in love, like what's happening, ஏதாவது தப்பா இருக்கா, ஆமா அது சரி பண்ணணுமேங்கிற ஒரு இது வந்து whoever is in love அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ரெண்டு சைடு இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் இருக்கும். ஒரு சைடு தான் இருக்கு அப்படின்னா அந்த இன்னொரு சைடுல இருக்கவங்க, இது நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன், ஃப்ரீயா இருப்பாங்க. அதாவது இன்னைக்கு சண்டை போட்டு நாளைக்கு வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அந்த பேசுவாங்க. ஆனா இப்போ நீ செம்ம கோவமா இருந்தா கூட நீ என்ன பண்ணுவ, since you are in love, you'll be like, okay, nothing happened, okay. அப்படின்னு ஆற போடாது. அது ஆற போட்டு it get build up. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஹிரோஷிமா நாகசாகி மாதிரி you are done. அப்பதான் worst breakups, worst situations, scenarios happen. அதுக்கப்புறம் rest is history. Trauma, therapy, that, this, medication, depression, stress. You deep inside you know that this all happened way before. You were the one, இல்ல இது சரியாகும், இல்ல chance கொடுக்கலாம், you delayed it, but you know it started. There were signs. Yeah, there were signs. And the first sign would be and nothing. Delayed response, or a nonchalant text, or no reply, or and do you think that him is better than no reply? No. ஸோ எப்படின்னா ரிப்ளை கூட பண்ணாம இருந்துரு, ஆனா தயவு செஞ்சு உண்மையை மட்டும் ரிப்ளை பண்ணா, ரிப்ளைவே பண்ணல கூட எனக்கு பிரச்சனை இல்லை, உண்மையில ரிப்ளை பண்ணி எனக்கு டென்ஷன் ஆகாது. அதுதான் எங்களோட கருத்து. ஜோக்ஸ் அசைட், ரியல் இஷ்யூ பத்தி பேசலாமா? மிக்ஸ் சிக்னல்ஸ் வர்றது காரணம் என்ன? Do you think the person wants you, that's why he's giving you mixed signals? Mixed signals வந்து if a person is not sure, but he or she needs the attention. அவங்களுக்கு வந்து அந்த அட்டென்ஷன் பிடிச்சிருக்கு. நீ வந்து பின்னாடி போறது, நீ வந்து கேர் பண்ணி பண்றது, நீ வந்து லவ் யூன்னு சொல்றது, நீ வந்து இந்த எமோஜிலாம் அனுப்புறது, நீ இமோஷனலா, மென்டலா, ஈவன் பிசிக்கலா யூ ஆர் கிவிங் சம்திங் which is comforting for the other person. அப்படி இருக்கும் போது அந்த ஃபீலிங் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கே ஒழிய
உங்கள ஃபுல்லா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. இல்லன்னா உனக்கு கரெக்டான ஒரு சிக்னல் வரும்ல. யூ ஆர் மை கேர்ள், யூ ஆர் மை மேன். எனக்கு நீ தான் வேணும். அப்படிங்கும்போது மிக்ஸ் சிக்னல் தர போறது இல்ல. பட் நீ குடுக்குற அந்த அட்டென்ஷன் பிடிச்சிருக்குங்கும்போது உனக்கு மிக்ஸ் சிக்னல்ஸ் தான் வரும். ஏன்னா உன்ட்ட மட்டும் பேசல, அந்த பொண்ணு உன்ட்ட மட்டும் பேசல. நெறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பி இட் ஃப்ரெண்ட், பெஸ்டி, இன்னொரு பெர்சன் யாரா வேணா இருக்கலாம். இல்ல அவங்க அவங்க லைஃப்ப என்ஜாய் பண்ணிட்டு கூட இருக்கலாம். தனியா தன்னந்தனியா கூட என்ஜாய் பண்ணலாம். ஆனா நீ அந்த பிக்சர்ல இல்ல. ஃபியூச்சர்ல இருக்கியா அப்படின்னு கேட்டா மேபி சே 5%. ஃபியூச்சர்ல உன்னை எனக்கு யோசிச்சிருப்பாங்க. You want to bet on the 5%? No. Why would you want to bet on the 5%? What is wrong with you? Exactly. I feel like many of us are betting on the 5%. I don't know, maybe it's thrilling or it's like you're playing a casino and you know that you are not going to win, but you still want to play because what if you win? What if correct? அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு கிக்குக்காக நீ லைஃப்ப தான் வச்சு பெட் பண்ணணும்னா பண்ணு. தாராளமா பண்ணு. எவ்வளவு வேணா அடிபடு, எவ்வளவு வேணா மிதி வாங்கு. இவன் திருந்தலமாமா. That is the case. That is the case. ஆனா அழுதுகிட்டு வேற எங்கேயும் போய் வேற யாரு டைமையும் வேஸ்ட் பண்ணாத. மச்சான் இவ இப்படி பண்றாடா. How many times your machan should hear to the 100th time of the same story with a different person? He or she will still hear, but the thing is, they don't want you to do the same mistake. Exactly. ஆனா நீ கேப்பியா? மாட்டேன். நீ திரும்ப கேட்கவே மாட்டேன். நீ அதான் திரும்ப அதெல்லாம் லைக் ஒரு கிளியர் பின் பாயிண்ட்ல சொல்லிடணும். லைக் நீ இப்படிதான் இருக்க போறடா. ஐ டோன்ட் வாண்ட் திஸ். கரெக்ட். மை ரிலேஷன்ஷிப் thing is different. What you are doing is feels like that I am not important to you அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப tell them out and come out of it. Why are you still responding to சொல்லும் போது அங்க ரெஸ்பான்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். I get it. Like புரியுது, பட் deep inside you know you should be strong. அவங்க என்னதான் இல்ல I did this இந்த டைம் நெக்ஸ்ட் டைம் பண்ணவ பாத்துக்கிறேன். ஓகே சான்ஸ் கொடுக்கலாம். எத்தனை வாட்டி கொடுக்கலாங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்குள்ள நீ கொடுத்துட்டு நீ கிளம்பு. என்ன கேட்டா ஒரு சான்ஸ் கூட நிறுத்திக்கிறான். அதுதான் பெஸ்ட். அதுக்கப்புறம் if you know that they are repeating it, they are going to repeat that for your entire life. Next time if someone texts you him, or if you find that there is a mixed signal, ask yourself, why are you staying? What do you think? Like, why do you think they are staying or we are staying in general? Again, இன்னொன்னு என்னன்னா that girls are liking the toxicity. அதான் இப்போ இருக்கிற generation of the girls, the Gen Z girls are liking the toxicity and they want to change the person. நீ அப்படி சேஞ்ச் பண்ணி என்ன கழட்ட போற? இவ்வளோ நாள் உன்னை பாத்துக்கிறதுக்கே தொப்பு இல்ல. நீ இன்னொருத்தவங்களை பாத்துக்கிட்டு என்ன பண்ண போற? நீ ஒன்னை முதல்ல பாத்துட்டு டெவலப் yourself, grow yourself. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதை விட்டுட்டு இல்ல எனக்கு இப்படி இருந்ததை பிடிக்கும், நான் இவங்களை மாத்தி கழட்டுறேன் கிழிக்கிறேன்றது இட்ஸ் நாட் யுவர் ஜாப் டு கோ அண்ட் சேஞ்ச் சம்படி. உனக்காக யாரோ ஒருத்தவங்க மாறுறாங்க, நீ யாரோக்காக மாறுற அப்படின்னா உன்னோட விருப்பம். ஆனா நான் வந்து இவங்களை மாத்த போறேன் அப்படின்னா I don't know, you're just throwing your life away for somebody else. Yeah. அந்த டாக்ஸிசிட்டினாலதான் அந்த டாக்ஸிசிட்டி பிடிக்கிறதுனாலதான் நிறைய பேர் வந்து ஸ்டே பண்றாங்க. So it's like this bulls chasing red flags. So that's how girls are chasing toxicity. The perfect metaphor. So what happens when you stay, or இதெல்லாம் தெரிஞ்சு நீ ஏன் ஸ்டே பண்ற அப்படின்னா the only concept is hope. And hope is dangerous. You don't have to think twice. Maybe அவங்க பிஸியா இருப்பாங்களோ, அது மேபி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டே இருக்கும். இல்ல மேபி அவங்க பிஸியா இருந்தாலோ இல்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாலோ the only person they would want to talk is the person that they like or love. Exactly. Right. So if you don't get any text or call from them, it clearly says that you're not the person. You're not the priority. Yeah. If you are not the priority for the other person, why do you keep constantly thinking of them? அதாவது அவங்க வந்து ரெண்ட் ஃப்ரீயா மைண்ட்ல இருக்காங்க. end of the day they will, and you start thinking that நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றணும். இல்ல that's bad minimum, very bad minimum. I have seen in a reel
One girl was dating the most successful, the most busiest guy, but he still picks up the call, still texts. He at least tells, நான் இப்போ பிஸியா இருக்கேன், நான் வந்து கூப்பிடுறேன். இந்த ஒரு டெக்ஸ்ட் தான் வந்து மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்றது. இந்த ஒரு டெக்ஸ்ட் தான், நான் பிஸியா இருக்கேன் வந்து கூப்பிடுறேன், நான் அப்புறமா டெக்ஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டாலே போதும். அதுக்கப்புறம் you're not going to get disturbed. இன்னொரு டாபிக்கோட எண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ எண்டில் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். டோன்ட் லெட் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ் கோ லோ ஜஸ்ட் பிகாஸ் அ பர்சன் டெக்ஸ்ட் when you know that it means nothing. Exactly, and nothing also means nothing. Yeah, so கன்ஃபியூஷனுக்கு பேர் லவ் கிடையாது, மிக்ஸ் சிக்னல்ஸ்க்கு பேர் லவ் கிடையாது, உண்மைக்கு பேர் லவ் கிடையாது. ஸோ டோன்ட் சூஸ் chaos over clarity. Be clear on what you're choosing. அதாவது ஒருத்தவங்க உங்களை ஜென்யூனாவே லவ் பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து அவங்க போடுற டெக்ஸ்டுக்கோ எமோஜிக்கோ கூகுள்ல போய் தேட மாட்டீங்க, இதுக்கு என்ன மீனிங், why is the boyfriend texting in a serious conversation அப்படின்னு கூகுள்ல போய் தேட போறது இல்ல. நீங்க வந்து ரொம்ப anxious, அதாவது if the vibe is really good, you're not going to feel anxious around the person. நீங்க வந்து ரொம்ப காமா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா அந்த டேவே வந்து நல்லா போகும். டே மட்டும் இல்ல, உங்க லைஃபே நல்லா போகும். ஆன்சியஸா இருக்க போறது இல்ல. லவ் வந்து காமா தான் ஃபீல் ஆகணுமே ஒழிய கேவஸா ஃபீல் ஆக கூடாது. It's not like your exam results are waiting for you. It's not with that stress. You have already came across all that. It's a pathetic situation where you are in that kind of a place where you're waiting for something to happen when you clearly know what is going to happen. So next time Manda, ask yourself, is this love இல்ல unnecessary stress? Exactly. சரி, அப்ப நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்க? chaos-ஆ கிளாரிட்டியா? கமெண்ட். ஓகே மக்களே, ஸோ வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஆர் வீடியோஸ். வி ஆர் கோயிங் டு பிரிங் யூ மோர் சச் கண்டென்ட். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஸோ வி நீட் யுவர் சப்போர்ட். Do support us and do subscribe for more such emotional rich content. எனக்கு எண்டே கிடையாதுடா.